வணக்கம். இந்த உரையாடலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினச்சரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு சிந்தனையை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது செப்டம்பர் 16, அதாவது ஆவணி 31 தேதிக்கான பகுதி. தலைப்பு அகத்தில் இருப்பது. இதுல நம்மளோட உள் மனநிலைக்கும் நாம இந்த வெளி உலகத்தை பார்க்கிற விதம் இருக்கு இல்லையா, அதுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு ஆழமான தொடர்பு பத்தி பேச போறோம். சுவாமிகள் சொல்ற கருத்துக்களை கொஞ்சம் நுணுக்கமா புரிஞ்சுக்கிட்டு அது நம்ம சிந்தனைக்கு, நம்ம வாழ்க்கையை பார்க்கிற வித்துக்கு எப்படி உதவும்னு ஆராயறதா நம்ம நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இது ஒரு சூத்திர மாதிரி இருக்கு. எங்கும் நீயே நிறைந்திருப்பதால் இறைவா, உன்னை உள்ளே வழுதத் தெரிந்து கொண்டால் புறத்தில் உன்னை போற்றுவது எளிதாகிறது. இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கார், சரி. அவர் உள்ளுக்குள்ள வணங்க கத்துக்கிட்டா வெளியில போற்றுவது சுலபமாகிடும் சொல்றாங்க. இது சரிதான் போல தோண்டுது. ஆனா உள்ளே வழிபடுறது ஏன் வெளியில வழிபடுறத எளிதாக்குது? அது ஒரு மாற்று வழியா இல்லாம ஏன் சுலபமாக்குது? அதுதான் இங்க கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஏன் அப்படி? ஆமா, இது மேலோட்டமா பாக்குற கருத்தில்ல, ரொம்ப ஆழமானது. சுவாமிகள் இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த அக வழிபாடு இருக்கு இல்லையா, உள்ளுக்குள்ள இறைவனை உணர்ற அந்த நிலை அல்லது அந்த முயற்சி, அது நம்ம வெளிப்புற சடங்குகளுக்கும் வழிபாடுகளுக்கும் ஒரு அடித்தளமா அமையுது. அது வெறும் மனநிலை மட்டும் இல்ல, அது செயலோட தன்மையை மாற்றுது. நீங்க கேட்ட மாதிரி ஏன் எளிதாகுது? ஒருவேளை அந்த உள்ளார்ந்த தொடர்பு, அந்த அக இணைப்பு, அது வெளிப்புற செயல்களோட அவசியத்தையோ இல்ல அதுல நாம ஃபீல் பண்ற கஷ்டத்தையோ ஒரு பாரமா நினைக்கிறதையோ குறைச்சிடுதோ? ஓ, அப்போ இந்த எளிதாகிறது அப்படிங்கிறது சடங்குகள் தேவையில்லாம போகுதுங்கிற அர்த்தத்துல, இல்லாட்டி அந்த சடங்குகளை செய்யும் போதே அது ஒரு கடமை மாதிரி இல்லாம இன்னும் இயல்பா சந்தோஷமா மாறிடுதா? மிக சரியான கேள்வி. பெரும்பாலும் ரெண்டாவது தான் நினைக்கிறேன். அந்த உள்ளார்ந்த உணர்வு இருக்கும்போது வெளிப்புற செயல்கள் வெறும் மெக்கானிக்கல் சடங்குகளா இல்லாம உள்ள இருக்கிற பக்தியோட, அன்போட, அந்த இணைப்போட ஒரு இயல்பான வெளிப்பாடா மாறுது. அதனால அது சுமையா தெரியறதில்ல, ஒரு பாரமாவும் இல்ல. அது ஒரு டான்ஸ் மாதிரி, ஒரு பாட்டு மாதிரி உள்ள இருந்தே இயல்பா வெளியே வருது. அந்த அக ஒத்திசைவுதான் புறச்செயல இலகுவானதாவும் அர்த்தமுள்ளதாவும் மாத்துது. கஷ்டம் குறையுது, ஏன்னா உள்ள இருக்கிற நோக்கம் தெளிவா வலுவா இருக்கு. அதனால அங்க ஒரு போராட்டம் இல்ல, ஒரு இணக்கம் இருக்கு. ஆமா இல்லையா? இது நாம செய்யற மத்த வேலைகளுக்கு கூட பொருந்தும் போல. உள்ள ஒரு தெளிவு, ஒரு ஆர்வம் இருந்தா கஷ்டமான வேலை கூட அவ்வளவு பாரமா தெரியாது. சரி, அந்த அக இணைப்பு தான் முக்கியம்னு புரியுது. சரி, அடுத்ததா சுவாமிகள் சொல்ற கருத்து இது இன்னும் கொஞ்சம் தீவிரமா சிந்திக்க வைக்குது. அந்த வரி இதுதான்: நம் மனத்தில் இருப்பதைத்தான் நாம் வெளியுலகிலும் காண்கிறோம். இது கேட்கறதுக்கே கொஞ்சம் என்ன சொல்றது, அதிர்ச்சியா கூட இருக்கலாம். நாம பார்க்கிற உலகம், அதில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாமே நம்ம மனசோட பிம்பந்தானா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமா, இதுதான் இந்த பகுதியோட மையமான சவால் நிறைஞ்ச கருத்துன்னே சொல்லலாம். இதோட ஆழம் என்னன்னா, நாம வெளி உலகத்துல பாக்குற ஒழுங்கு, நேர்மை, அழகு, அமைதி, இந்த மாதிரி குணங்கள், இது எல்லாமே நம்ம மனசோட நிலைய பொறுத்ததுன்னு சுவாமிகள் சொல்றாங்க. அவர் இன்னும் விளக்கமாவே சொல்றாரு பாருங்க. மனம் திருந்தியமையும் அளவு புற உலகில் ஒழுங்குபாடு இருப்பதை காண்போம். அதாவது நம்ம மனசு எந்த அளவுக்கு சீரா, அமைதியா, ஒழுங்கா இருக்கோ அந்த அளவுக்கு வெளி உலகத்திலயும் நாம ஒரு ஒழுங்க பாக்குறோம். அப்புறம் மனம் முற்றிலும் நேர்மை அடைந்து விட்டால் புறத்திலும் அந்த நேர்மையை காண்போம்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. இப்போ வெளியில நடக்கிற சம்பவங்கள் மத்தவங்க செய்யறதெல்லாம் புற உலகத்துல நடக்கிறது தானே? ஏன் மனசு நேர்மையா இருக்கிறதால வெளியில இருக்கிற ஒரு நேர்மையற்ற விஷயம் மாறிடுமா? இல்ல நான் அதை நேர்மையா பார்க்க ஆரம்பிச்சிடுவேனா? இது எப்படி சாத்தியம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சுவாமிகள் சொல்றது என்னன்னா, புற உலக நிகழ்வுகள் அப்படியே மாறிடும் இல்ல. அதுக்கு பதிலா நம்ம உள் மனநிலை, நம்ம அக கண்ணாடி எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் புற உலக நிகழ்வுகளை நாம உணர்றோம், புரிஞ்சுக்கிறோம், அதுக்கு எதிர்வினை ஆற்றோம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். உதாரணத்துக்கு, உங்க மனசு ரொம்ப குழப்பமா கலக்கமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒழுங்கின்மை. அப்போ சாதாரணமா நடக்கிற அன்றாட நிகழ்வுகள் கூட உங்களுக்கு பெரிய பிரச்சனையா, பெரிய குழப்பமா தோணலாம். அதே சமயம் உங்க மனசு அமைதியா, தெளிவா இருந்தா, ஒழுங்குபாடு இருந்தா, சவாலான சூழ்நிலைகள்ல கூட உங்களால ஒரு தெளிவான வழிய பார்க்க முடியும், நிதானமா செயல்பட முடியும். ஓ, புரியுது. ஓ, அப்படியா? அப்போ இது வெறும்
பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி இல்ல, அதையும் தாண்டின ஒரு விஷயம். இது நம்மளோட அடிப்படை பார்வையே, உலகத்தை நாம அணுகுற விதத்தையே மாத்தி அமைக்கிற ஒரு தத்துவம் மாதிரி தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி நம்ம அக கண்ணாடிய தொடச்சு சுத்தம் பண்ற மாதிரி, இல்ல சரி செய்யற மாதிரி. நீங்களே யோசிச்சு பாருங்க, சில சமயம் காரணமே இல்லாம எல்லாம் எரிச்சலா தெரியும் இல்லையா? ஆமாமா, அதே சூழல், அதே மனுஷங்க தான். ஆனா நம்ம மனநிலை சரியில்லாதப்போ அப்படி தோணும். அதுவே மனநிலை மாறுனா எல்லாம் வேற மாதிரி தெரியும். சுவாமிகள் சொல்றது இது தற்செயல் இல்ல, இது ஒரு விதி மாதிரி. அப்போ வெளி உலகத்தை மாத்த முயற்சி பண்றதை விட நம்ம உள் உலகத்தை சரி பண்றதா உண்மையான மாற்றத்துக்கான சாவின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா. இது ஒரு பெரிய திறப்ப நமக்கு காட்டுது. நம்ம அனுபவத்தோட கண்ட்ரோல் நம்ம கையிலே இருக்குன்னு சொல்லுது. இந்த எண்ணத்தை இன்னும் ஆழப்படுத்துறதுக்கும் இதுக்கு ஒரு பக்தி மார்க்க கோணத்தை கொடுக்கவும் சுவாமிகள் இங்க தாயுமானவரோட ஒரு அற்புதமான பாடலை மேற்கோள் காட்டுறாங்க. அந்த பாடல் இதுதான்: மாசற்ற அன்பர் நெஞ்சே மாறாத பெட்டகமாத் தேசுற்ற மாமனிதன் தேசினையும் காண்பேனோ. இதோட பொருள் என்னன்னா, எந்த களங்கமும் மாசும் இல்லாத சுத்தமான அன்பர்களோட நெஞ்சம் அது என்னைக்கும் மாறாத நிலையான ஒரு பெட்டகம் மாதிரி இருக்கு. அந்த பெட்டகத்துக்கு உள்ள ஒளி வீசுற இறைவனோட அருள் அல்லது ஞானம்ங்கிற பிரகாசமான மாணிக்கம் இருக்கு. அந்த மாணிக்கத்தோட பேர் ஒளிய தேசினையும் நானும் பாக்குற பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு தாயுமானவர் ஏங்குறார். ஆஹா, இந்த உருவகம் ரொம்ப அழகா இருக்கு. மாசற்ற நெஞ்சம் ஒரு மாறாத பெட்டகம் மாதிரி, அது இறைவனோட மாமணிய தாங்கி நிக்குது. இது நாம முன்னாடி பேசின மனசோட நிலைக்கும் புறப்பார்வைக்கும் உள்ள தொடர்புக்கும் எப்படி பொருந்துது? மிக நேரடியா பொருந்துது. முன்னாடி மனசு எப்படி வெளி உலகத்தை காட்டுதுன்னு பார்த்தோம். இங்க அந்த மனச, நெஞ்சத்தை மாசற்றதா ஆக்குனா அது சாதாரண உலக காட்சிகளை மட்டும் இல்ல, இறைவனோட பேரொளியே பார்க்கிற தகுதியை பெறுதுன்னு தாயுமானவர் சொல்றார். அதாவது அகத்தூய்மைங்கிறது வெறும் ஒழுங்கையும் நேர்மையையும் மட்டும் இல்ல, மிக உயர்ந்த ஆன்மீக உண்மையை தரிசிக்கிற திறவுகோள். அந்த மாசுங்கிறது என்ன? அது நம்ம அகங்காரம், ஆசைகள், வெறுப்புகள், முன்முடிவுகள், இதெல்லாம் தான் நம்ம அகக்கண்ணாடிய மறைக்கிற அழுக்கு. இந்த அழுக்குகள் நீங்கும்போதுதான், அந்த மாசற்ற நிலை வரும்போதுதான் உள்ள இருக்கிற அந்த மாமணியோட ஒளி தெளிவா தெரியுது. நேர்மை அடைதலோட உச்சக்கட்ட நிலைதான் இந்த மாசற்ற நெஞ்சம்னு குறிக்கிறதா எடுத்துக்கலாம். இது வெறும் ஒழுக்கம் மட்டும் இல்ல, அது ஆன்மீக தெளிவுக்கான பாதை. இங்க தாய்மானவர் எழுப்புற அந்த ஏக்கம், காண்பேனோ, அது அந்த நிலையை அடையறது சுலபம் இல்ல, அதுக்கு ஒரு தீவிரமான அகமுயற்சி தேவைங்கிறதையும் காட்டுது. அப்போ இந்த மாசற்ற அன்பு இல்ல தூய நெஞ்சம், இது அடையிறது எப்படி? அது சும்மா கெட்ட எண்ணங்களை நீக்கிறதா, இல்ல நல்ல எண்ணங்களை வளர்க்கறதா, இல்ல அதுக்கு மேல ஒன்னா? இது $1,000,000 கேள்வி இல்லையா? சுவாமி சித்பவானந்தரோட போதனைகள் படியும் பொதுவா வேதாந்த மரபுகள் படியும் பார்த்தா இது ரெண்டும் சேர்ந்ததுதான். ஆனா அதுக்கும் மேலானது. முதல்ல தீய எண்ணங்கள், எதிர்மறை உணர்ச்சிகளை கவனிச்சு அதோட பிடியிலிருந்து விடுபடுறது முதல் படி. அப்புறம் நல்லொழுக்கம், நேர்மை, கருணை மாதிரி நல்ல குணங்களை வளர்க்கிறது அடுத்த படி. ஆனா அந்த மாசற்ற நிலைங்கிறது இந்த நல்லது கெட்டதுங்கிற இரட்டை நிலைகளையே தாண்டி எல்லாத்தையும் சமமா பாக்குற, விருப்பு இல்லாத ஒரு சாட்சி நிலையில நிக்கிற தன்மை. இது தொடர்ச்சியான சுயவிசாரணம், தியானம், பக்தி, இது மூலமா படிப்படியா அடையக்கூடிய ஒரு நிலை. அது ஒரு ப்ராசஸ், ஒரே நாள்ல நடக்கிற மாற்றம் இல்ல. ஆக, இந்த பகுதியிலிருந்து 3 முக்கிய கருத்துக்களை இணைச்சு பார்த்தா ஒரு தெளிவான படம் கிடைக்குது. 1, உள்ளே இறைவனை உணர்றது வெளியில பண்ற வழிபாட்டை இயல்பானதாக்குது. 2, நம்ம மனசோட தன்மை தான் நாம வெளியுலகத்தை எப்படி பார்க்கறோம்னு தீர்மானிக்குது. 3, அந்த மனச, நெஞ்சத்தை தூய்மைப்படுத்தும் போது அது இறைவனோட ஒளியையே பார்க்கிற தகுதியை பெறுது. எல்லாமே உள்ள இருந்து தான் தொடங்குது, அகந்தான் முக்கியம்னு சொல்ற மாதிரி இருக்குதே. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் இந்த பகுதியோட மையச் செய்தி. அக உலகின் முதன்மை. உள்ளுக்குள்ள என்ன நடக்குதோ அதுதான் வெளியில பிரதிபலிக்குது, இல்லனா வெளிப்புற அனுபவத்தை தீர்மானிக்குது. இதை இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல யோசிச்சு பார்த்தா, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகள், உறவுகள்ல வர சிக்கல்கள், ஏன் சமூக அளவுல நாம பாக்குற பிரச்சனைகள் வரைக்கும் கூட பல விஷயங்களோட மூல காரணம் நம்ம கூட்டு மனநிலையா இருக்கலாம், இல்ல தனிப்பட்ட அகநிலையில இருக்கிற ஏதோ ஒரு குறைபாடா இருக்கலாம். நாம பெரும்பாலும் பிரச்சனைகளை வெளியில சரி பண்ணவே முயற்சி பண்றோம்.
சூழ்நிலைகளை மாத்த, மத்தவங்கள மாத்த. ஆனா சுவாமிகள் காட்டுறது வேற பாதை. நம்ம அகநிலைய, நம்ம பார்வைய, நம்ம மனப்பாங்க சரி பண்றது மூலமாதான் உண்மையான நீடிக்கிற மாற்றம் சாத்தியம்னு சொல்றாங்க. இது ஒரு வகையில பொறுப்பு முழுச நம்ம கிட்டயே கொண்டு வந்து சேர்க்குது. ஆனா இது குற்ற உணர்ச்சியை கொடுக்கறதுக்கு இல்ல, அதுக்கு பதிலா மாற்றத்துக்கான சக்தியும் நம்ம கிட்டயே இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் உத்வேகத்தையும் கொடுக்கறதுக்கு. உங்க அனுபவத்தோட கட்டுப்பாடு உங்ககிட்டயே இருக்குங்கிறது ஒரு விடுதலை அளிக்கிற செய்தி இல்லையா? நிச்சயமா இது ரொம்ப ஆழமான பார்வை, அதே சமயம் ரொம்ப பிராக்டிக்கலாவும் இருக்கு. சரி, சுவாமி சித்பவானந்தரோட இன்றைய இந்த சிந்தனையிலிருந்து நாம கத்துக்கிட்ட முக்கிய விஷயங்களை ஒரு தடவை தொகுத்துக்கலாம். முதலாவதா, அக வழிபாடு புற வழிபாட்டை எளிதாக்கும் அர்த்தமுள்ளதாக்குங்கிற கருத்து. இது சடங்குகளை விட உள் உணர்வோட முக்கியத்துவத்தை சொல்லுது. ரெண்டாவதா, நம்ம மனமே நாம உலகத்தை காணும் கண்ணாடி. அகத்துல ஒழுங்கும் நேர்மையும் இருந்தா புற உலக அனுபவமும் சீராக அமையுங்கிற தத்துவம். இது நம்ம அனுபவத்து மேல நமக்கு இருக்கிற பொறுப்பை உணர்த்துது. மூணாவதா, தாய்மானவரோட பாடல் வழியா மாசற்ற தூய நெஞ்சம்தான் இறைவனோட பேரொழியை காணும் தகுதி உடையதுங்கிற உண்மை. இது அகத்தூய்மையோட உச்சபட்ச சாத்தியத்தை காட்டுது. சரி, இறுதியா உங்கள நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை நாம முடிக்கலாம். நம்மளோட வெளி உலக பார்வை, நாம சந்திக்கிற பிரச்சனைகள்னு நாம நினைக்கிற விஷயங்கள், இதெல்லாம் நம்ம அக உலகத்தோட பிரதிபலிப்புகளா இருக்கக்கூடும்னா, நாம அன்றாடம் சந்திக்கிற சவால்கள்ல எத்தனை சதவீதம் உண்மையிலேயே புறச்சூழ்நிலைகளால வர்றது, எத்தனை சதவீதம் நம்ம அகக்கண்ணாடியோட குறைபாடுகளால, அதாவது நம்ம பயங்கள், கோபங்கள், முன்முடிவுகளால உருவாக்கப்பட்டது இல்லனா பெருசுப்படுத்தப்பட்டது. ஒருவேளை வெளி உலகத்தை மாத்த முயற்சி பண்றதை விட நம்ம அகக்கண்ணாடியை தொடச்சு சுத்தப்படுத்துறதே பல பிரச்சனைகளுக்கான முதல் படியா இல்ல மிகச்சிறந்த தீர்வாக கூட அமையலாமோ? இது நீங்க தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த ஆழமான சிந்தனை பயணத்துல எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி. மீண்டும் சிந்திப்போம்.